ஓகே. இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் முதல்ல அவரை பற்றி அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதிலிருந்து நம்ம துவங்கலாம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 2 முறை அந்த பகுதிகளில் அதே வார்த்தையை நம்ம படிக்கிறோம். 36லையும் படிக்கிறோம், அதுக்கு முந்தின இதுலேயும் படிக்கிறோம். இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. ஸோ இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது என்னென்னா, த பெட்டர் சாக்ரிஃபைஸ், மேன்மையான பலி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு. பெட்டர் சாக்ரிஃபைஸ், மேன்மையான பலி அப்படின்னு சொல்லி இந்த பைபிளில் ஆதியாகமத்திலிருந்து தொடர்ந்து தேவன் பேசி வருகிற ஒரு காரியம் இந்த பலி அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, பேசிகிட்டே இருக்கிறார். எப்போ இந்த பலி பேச ஆரம்பித்தாருன்னா, மனுஷன் எப்போ விழுந்து போனானோ அந்த நாளில் இருந்து தன்னை மனுஷன் சந்திக்கிறதுக்கு நான் வச்சிருக்கிற ஒரு வழி என்னன்னு சொன்னால், அது பலியின் வழி. எல்லாம் சொல்லுங்கள், பலியின் வழி. இரத்தத்தின் வாயிலாக அல்லது இரத்தத்தின் மூலமாக மட்டுமே மனிதன் தன்னை சந்திக்க முடியும் என்று தேவன் மனுஷனுக்கு காட்டினார். இதை தான் பிகினிங்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் நம்ம பிகினிங்க்கு நம்ம போகலாம். ஆதியாகமத்துக்கு திருப்பிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஆண்டவருடைய மனசில், அவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளலாம். தேவ சமூகம் நமக்கு தைரியமான ஒரு காரியமாக மாறும். இதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது அது நடுக்கமான ஒரு விஷயமா இருக்காது, அது ஒரு தைரியமான ஒரு விஷயமாக நமக்கு மாறும். கிறிஸ்துவினுடைய சிலுவை எவ்வளோ மேன்மைங்கிறது நமக்கு புரியும், அது எவ்வளோ அவசியங்கிறதும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒய் கிராஸ், ஏன் சிலுவை? சிலுவை இல்லாமல் தேவன் மனுஷனை ரட்சிக்கக்கூடாதா? சிலுவை ஏன் அவசியப்பட்டது? மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு சிலுவை தேவனுக்கு ஏன் அவசியப்பட்டது? இப்போ ஒரு பிள்ளை தப்பு பண்ணிடுச்சுன்னா, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா, சாரி அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன சொல்லலாம்? சரி மனுஷன் போய்ட்டு வா அப்படி சொல்லிடலாமா கூடாதா? அப்படி தானே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இங்கே ஒருத்தன் என்ன தப்புன்னா, பழம் சாப்பிட்டான். என்ன பண்ணான்? பழம் சாப்பிட்டான். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டான். சரிடா போடா, இனிமே அப்படிலாம் சாப்பிடாதானே அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுருக்கலாமா கூடாதா? அவர் மன்னிப்பில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் மேன்மை உள்ளவர் என்னெல்லாமோ சொல்கிறோம், உண்மை. ஆனால் இங்கே நடக்கிற காரியத்தை பார்த்தா அவர் அந்த மாதிரி மன்னிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறார். நமக்கு பாருங்கள், மன்னிப்புங்கிறது, நீங்கள் ஏன் இன்னொரு மனுஷனை மன்னிக்கணும்னு தெரியுமா? ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு மன்னிப்பு தேவைப்படும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஏன் இன்னொருத்தரை மன்னிக்கணும்? ஏன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் என்ன தேவைப்படும்? மன்னிப்பு தேவைப்படும். ஆனால் தேவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, நாம் நினைக்கிற மாதிரி மன்னிப்புங்கிறது சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கால் ஏதாவது மிதிச்சிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போல்லாம் சாரிலன்னு சொல்கிறதில்ல, அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாரி, அவ்வளோதான். அது முன்னாடி இப்படிலாம் பண்ணுவாங்க, எல்லாமோ செய்வாங்க, சாரி, அதை ஒரு பெரிய விஷயமா இது பண்ணுவாங்க. இப்போ அப்படின்ட்டு சிலதெல்லாம் கண்டுக்கதே கிடையாது. நீ ஏன் இப்படி காலை எங்கே வச்ச, என் மேலெலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியே போயிடுவாங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு இந்த 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 மன்னிக்கிற விஷயம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நீதியான காரியம். இட்ஸ் அ ரைச்சஸ்னஸ் ஆக்ட். சும்மா நான் பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது ஒரு நீதியான காரியம் கிடையாது. ஒருவேளை அன்பான ஒரு விஷயமா நமக்கு தெரியலாம், அது ஒரு நீதியான காரியம் கிடையாது. இன்றைக்கி நிறைய நேரத்தில் கிறிஸ்தவத்தில் மன்னிப்பு கேலி செய்யப்படுகிறது. தெரியுமா உங்களுக்கு? ஒன்றுமே தெரியாதா உங்களுக்கு? கிறிஸ்தவத்தில் மன்னிப்பு, கிறிஸ்தவத்தில் சொல்லப்படுற மன்னிப்பை வெளியில் உள்ளவங்களும் சரி கிறிஸ்தவங்களும் சரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கேலி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மன்னிப்புனால என்னன்னே தெரியல. பிச்சி பூ, அந்த பூ அப்படிங்கிற மாதிரி இது ஏதோ ஒரு பூ
அப்படின்னு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மன்னிப்பினுடைய மேன்மை தெரியல. ஆனால் ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். இது என்னன்னு புரிஞ்சிச்சுனா தான் அதை சரியாக நம்ம கொண்டாடுவோம், சரியாக அதை நாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். மன்னிப்பு வந்து ஏதோ சும்மா ஆண்டவர் மனுஷனுக்கு உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, கொடுக்கல. அது ஒரு நீதியான ஒரு செயலை அவர் செஞ்சு தான் அவர் மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறார், மன்னித்திருக்கிறார். வேதத்தில் தேவனுக்கு 2 டைமென்ஷனை ஏசாயாவில் நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு வரலாம், ஏசாயாவுக்கு வரலாம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நான் எடுத்து வச்சேன். எதை சொல்லணும் எதை சொல்லாமல் விடணும் அப்படி நிறைய விஷயம் இருக்குது. அது பிரசங்கியார்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆனால் ஒரு விஷயம் வச்சுருக்கிறேன், எவ்வளோ ஏற்றணுமோ ஏற்றிக்கிட்டு ஐம் ஜஸ்ட் ஃபாலோ மை ஸ்பிரிட். உள்ள எப்படி ஆவியில் நடத்தப்படுறோமோ அதை நான் இது பண்ணுவேன். எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் வந்துட்டு சொல்லுவாங்க, ஆவியானவர் இன்றைக்கி நடத்துகிறபடி பேசலாம் அப்படின்ட்டு. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் காலைல 4 மணிக்கு தான் நான் படுத்தேன். ஸோ வேதத்தை திருப்பிக்கோங்க. ஏசாயா 45:21, ஐசாயா 45:21. நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள், இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவன் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். 21 ஆண்டவரை பற்றிய 2 விஷயம் இருக்குது பாருங்க, நீதிபரரும் இரட்சகரும். எல்லாம் சொல்லுங்க, நீதிபரரும் இரட்சகரும். The two natures of God. இது எப்படின்னா, இது எப்படி ஒன்றாக போக முடியும்? இதுதான் கொஸ்டினே. அவர் தான் ஜட்ஜி, அவர் தான் யாரு, நம்மளை காப்பாற்றுற ஆள். தப்பு நடந்துடுச்சு, ஜட்ஜி என்ன பண்ணணும், தப்புக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் ரட்சகர் அப்போ என்ன பண்ணணும், யாரை என்ன பண்ணணும், தப்பு பண்ண மனுஷன் என்ன பண்ணணும், காப்பாற்றணும். இப்போ 2 பிரச்சனை, நீதியையும் நிறைவேற்றணும், மனுஷன் என்ன பண்ணணும், ரட்சிக்கவும் செய்யணும். 2 வேலையும் செய்யணும். இது எப்படி செய்கிறது பாருங்க. இது 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 எல்லாத்துக்குள்ளே தான் அந்த மன்னிப்புங்கிற விஷயம்லாம் அடங்கியிருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மன்னிப்பு எப்படி கேள்வி செய்யப்படுதுன்னா, சில சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னையா கிறிஸ்தவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வர எல்லாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு கத்தாவே மன்னியும், தப்பி போனால் ஆடு போல் போயிட்டேன், கழுவி விட்டுரும் அப்படின்னு சொல்லி சண்டே சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது. அப்புறம் அடுத்த வாரம் அப்படியே போவோம், 1 வாரத்துக்கு தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சண்டே வந்து என்ன பண்ணிக்கலாம், கத்தாவே சாரி அப்படிலாம் சொல்லிட்டு போயிடலாம். கொடுத்து வச்சா ஆட்களையா, உண்மையிலே கொடுத்து வச்சவங்க தான். வாரம் வாரம் பாருமா, இவ்வளோ மன்னிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க. ஆனால் இந்த மன்னிப்புனா என்னங்கிறது நம்ம புரியணும். இது எந்த ரீதியில் நமக்கு கொடுக்கப்பட்டது. சிலர் மன்னிப்புனா ஆண்டவர் வந்து பாவத்தோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாரு, அதான் மன்னிப்புன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், தேவன் மனுஷனை வந்து சும்மா நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். அப்போ தேவனுக்கு 2 தன்மை இருக்குது. ஒன்று நீதி, இன்னொன்று ரட்சிக்கிற தன்மை. இந்த 2 தன்மையையும் பாதகமே இல்லாத விதத்தில் அவர் நடந்துக்கணும். தேவன் நீதி உள்ளவர், தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சொல்கிறீங்க தேவன் நீதி உள்ளவர்ன்ட்டு? பிசாசுக்கு கூட அவர் நீதி உள்ளவர் தான், உங்களுக்கு மட்டும் கிடையாது. அதனால தான் அவன் பாருங்க, அவன் அவரை அழிக்கலை, நீதிபடி தான் அவன் என்ன பண்ணுறாரு, டீல் பண்ணுறாரு. இந்த பூமிக்கு இயேசு வந்தது நீதியின்படி அவர் மனுஷனாக வந்தார். எல்லா தேவனுடைய எல்லா ஆக்டுக்கு பின்னாடியும் இந்த நீதியை நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அவர்கிட்ட அநீதியே கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், அவரிடத்துல அநீதி இல்லை. ஆமென். அதனால தான் சொல்லுவேன், பிசாசுக்கே அவர் அநீதி பண்ண மாட்டார்ப்பா, உனக்கு எப்படி செய்வார், செய்யவே மாட்டார்.
புரிஞ்சுக்கணும். நம்ம தேவன் நீதி உள்ளவர். அதே நேரத்தில் நம்முடைய தேவனுக்கு இன்னொரு தன்மை இருக்குது. அவர் நம்மை ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர். சிலர் வந்து இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப பேசுவாங்க. என்னன்னா, பாவிகளின் மேலே அவர் என்ன பண்ணுறாரு? சினம் கொள்ளுகிற தேவன். அது உண்மையா உண்மை இல்லையா? ஆண்டவருக்கு பாவத்தை பற்றி அவருக்கு ஒன்றும் ஒத்து போகிற மனசு இல்லை. பாவத்தை அவர் எப்போதுமே என்ன பண்ணுறார்? எதிர்க்கிறார். பைபிளில் வாசிக்கிறோம், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் அப்படின்னே போட்டிருக்குது. நம்ம ஆண்டவருக்கு பாருங்கள், நல்ல பேர்லாம் இருக்குது. வெளியில் உள்ளவங்க தான் அந்த பேர்லாம் வைக்காங்க, ஏன்னே தெரில. சுத்த கண்ணர், நிறைய நல்ல பேர்லாம் இருக்குது ஆண்டவருக்கு. ஓகே, இந்த ரெண்டு நேச்சரும் ஃபுல்ஃபில் ஆகணும், நிறைவேறணும். நான் சொல்கிறேன், இந்த ரெண்டு நேச்சரும் நிறைவேறின ஒரு இடம் தான் சிலுவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. த கிராஸ், சிலுவை தேவனுக்கே அவசியப்பட்டது மனிதனை மீட்பதற்கு. சிலுவை ஏதோ உங்களுக்கு எனக்கும் ரொம்ப தேவை அப்படிங்கிறதையும் தாண்டி நம்மை மீட்பதற்கு சிலுவை தேவனுக்கே அவசியப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் எப்படி அது தேவை அப்படின்னு சொல்லி. சரி, இந்த ரெண்டு தன்மைக்கும் நடுவில் தான் சிலுவை இருக்கிறது. சிலுவையில் இந்த ரெண்டு தன்மையும் நிறைவேறினதை நாம் பார்க்குறோம். சரி, நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த மேன்மையான பலி, இந்த பலியின் மூலமாகத்தான் மனுஷன் தேவன்கிட்ட வரணும்னு சொல்லி தேவன் விரும்பினார். அப்போ தான் அவரை சந்திக்க முடியும், அவரோட உறவு கொள்ள முடியும். இதெல்லாம் அவனுக்கு காண்பித்தார். ஆதியாகமத்தில் மறுபடியும் வரலாம். மனுஷன் தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாவம்னு சொல்கிறோம். பழம் சாப்பிட்டது ஒரு விஷயம் இல்லை. சிலர் அதுக்காகவா இவ்வளோ பண்ணார்னு நினச்சிட்றாங்க. அதை லைட்டாக எடுத்துக்கிறதுக்காக சொல்ல. பழம் சாப்பிட்றதுலாம் வேறு ஒன்றும் இல்லை. எல்லா தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். ஆனால் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன பண்ணாத, புசிக்காதன்னு சொன்னார். அது எதுக்கு தேவன் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுக்கலாம். மனுஷனுக்கு தேவன் தெரிந்து கொள்ளும் ஆற்றல்ங்கிற ஒன்று என்ன பண்ணார்? கொடுத்தார். இந்த தெரிந்து கொள்கிற ஆற்றல் அவன் மனுஷங்கிறதுக்கு அடையாளமே அதுதான். த பவர் டு சூஸ். ஒரு விஷயத்தை அவன் தெரிந்து கொள்ளலாம். அவர் அவனுக்கு தேவனா வேணுமா வேண்டாமான்னு அவன் டிசைட் பண்ணலாம். அவன் வந்து இயேசு எனக்கு வேண்டும்னு சொல்லலாம், வேண்டான்னு சொல்லலாம். அந்த சாய்ஸ் யாருக்கு இருக்குது? மனுஷனுக்கு இருக்குது. இந்த சாய்ஸு இப்போ பாருங்களேன், உங்களுக்கு தெரிந்து கொள்ளுகிற ஒரு ஆற்றல்னு ஒன்றை கொடுத்துட்டு நான் சொல்கிறேன், இதில் ஏதாவது ஒன்றை தொடுங்க அப்படின்ட்டு. நீங்கள் வந்து எப்படி ஒரு விரலை காட்டிட்டு இதில் ஏதாவது தொடுங்கினீங்கன்னா எப்படி இது பண்ண முடியும்? இப்படி வச்சு தான் நீங்கள் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் ஏதாவது ஒன்றை தொடவும். இப்போ தான் நீங்கள் எதை ஆக்டிவேட் பண்ண முடியும்? இந்த தெரிந்து கொள்கிற ஆற்றலை நீங்கள் என்ன பண்ண முடியும்? செயல்படுத்த முடியும். இல்லைன்னா செயல்படுத்தவே முடியாது. அதனால தான் பாருங்கள் அந்த ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ எதுக்கு இருக்குதுன்னா, எனக்கு வந்து தேவன் முக்கியம், அவர் தான் எனக்கு எல்லாம், அவருடைய ஆளுகைக்கும் அவருடைய சித்தங்களுக்கும் நான் உட்பட்டு வாழ விரும்புகிறேன், எல்லாத்த விட எனக்கு அவர் முக்கியமானவருங்கிறத மனுஷன் மனசார சொல்லணும்னு அவர் ஆசைப்பட்டார். அவ்வளோதான். அவனை வந்து கட்டாயமாக பிடிச்சி என்னை கும்பிட்டு தான் ஆகணும், என்னை கும்பிடாம நீ எங்கேயாவது போனேன்னா நீ அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்ன்ட்டு இந்த மிரட்டுதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. நீ என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம். அந்த சாய்ஸ் தான் இது. ஆனால் மனுஷன் அந்த தவறான விருட்சத்தின் கனியை புசிச்சது எதை சொல்லுதுன்னு சொன்னால், இனி நீர் எனக்கு தேவையில்லை, உம்முடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவையில்லை, நீர் இல்லாமலே நான் என்ன பண்ண போகிறேன்? வாழ போகிறேன். இதுதான் இந்த 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 பெருமை தான் பாவம்னு பைபிளில் சொல்லியிருக்கு. இது வந்து ப்ரௌடு. இந்த ப்ரௌடு தான் மனுஷனுடைய பாவமாக இருக்குது. என்ன ப்ரௌடு? நீங்கள் எனக்கு தேவையில்லை, நானே வாழ்க்கை என்ன பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன். இன்னைக்கு கூட மனுஷன் வந்து ஆண்டவரை தெரிந்து கொள்ளலாம், இயேசுவை ரட்சகராய் அவன் என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம். இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஆனால் இந்த தெரிந்து கொள்ளும் போது தான் மனுஷன் இந்த ப்ரௌடில் இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், வெளியே வர ஆரம்பிக்கிறான். ஐ நீட் யூ, நீர் எனக்கு தேவை ஆண்டவரே என்று அவன் என்ன பண்ணுகிறான், சொல்லுகிறான். அந்த சாய்ஸ் வந்து மனுஷனுக்கு இருந்தது. அந்த சாய்ஸை தான் தப்பாக ஆதாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், செய்ய ஆரம்பிக்கிறான். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், தேவன் ஆதாமை சந்திக்கிறதுக்காக வரார். ஆனால் மனுஷன் வந்து அவருடைய சத்தத்தை கேட்டு தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ள அவன் என்ன பண்ணுறான்னா
ஒளிந்து கொண்டான். ஏன்னா அவனுக்கு பயம் ஆயிடுச்சு. அவனுக்குள்ள பயம், ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு அவனுக்கு என்னது, பயம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்ட்டு. மனுஷன் இருக்கிற இடத்திற்கு தேவன் என்ன பண்ண ஆரம்பிச்சார், மனுஷனை தேடி வந்தார். எல்லாம் சொல்லுங்க, அவர் நம்மை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. மனுஷன் வந்து எங்கே இருக்கிறானோ அங்கே அவனை தேடி வர்றா. நீ எங்கே இருக்கிறான்னு கேட்கிறார். நான் அது ஏன் அப்படி கேட்டாருங்கிறத ஒரு நாள் பேசினேன். காட்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு நாள் பேசினேன். ஸோ இன்றைக்கி அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த தேவனை இவன் சந்திக்கிறதுக்கு இவன் சில ஐடியாஸ் வச்சுருந்தான். அது என்னன்னு சொன்னால், அத்தி இலைகளால் செய்யப்பட்ட ஒரு உடை, சாலட் ட்ரெஸ் மேலே ஃபுல்லாக போட்டுக்கிட்டான். அவனுக்கும் அவன் மனைவிக்கும் தச்சு போட்டுக்கிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுறான், வர்றான். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மனுஷன் வந்து முன்னாடி ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தான் அப்படின்ட்டு. இல்லை, மனுஷன் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமலாம் இல்லை. ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிற ஒரு ஆள் எப்படி நிர்வாணமாக உணர முடியும்? அவன் வந்து ஒன்றினால் உடுத்துவிக்கப்பட்டிருந்தான். அது தேவனுடைய மகிமையாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், மனிதன் மகிமையினால் உடுத்தப்பட்டிருந்தான். அதனால சொல்லப்பட்டிருக்கு, பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனானான். இன்னைக்கு புறா, மிருகம் இதுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு தேவையில்லை. ஏன்னா அதில் இருக்கிற அது உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த அந்த இதுவே அதுக்கு ஒரு என்ன ஆகிடுது, ஒரு ஆடை மாதிரி ஆகிடுது. கரெக்டாக? அதுபோல் மனுஷனுக்கே ஒரு க்ளௌரி இருந்தது. ஆகையால் அவனுக்கு என்ன தேவைப்படலை, ஒரு உடை அவனுக்கு தேவைப்படலை. இப்போ அவன் பாவம் செய்த போது அந்த க்ளௌரி டிஸ்அப்பியர் ஆயிடுச்சு. இப்போ அவன் பார்க்குறான், தன்னை நிர்வாணமாக உணர்றான். ஸோ நல்லா கவனிங்க, இதுக்கெல்லாம் பதிலெலாம் சிலுவையில் உண்டாயிருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்போ இந்த சாலட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவன் ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக வர்றான். இது எதை அடையாளமாக இருக்குது, இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னால், இஸ் அ மேன் மேட் ரிலீஜியன். இஸ் அ மேன் மேட் ரிலீஜியன். மனிதன் தேவனை சந்திக்க மனுஷன் போட்ட திட்டம் தான் மதம். வாட் இஸ் மீன் பை ரிலீஜியன்? மதம்னா என்ன? கடவுளை சந்திக்க இவன் போட்ட திட்டம் தான் என்னது, மதம். அது நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான பிளான்ஸ் இருக்குது. கடவுளை சந்திக்கிறதுக்காக அவன் போட்டு வச்சிருக்கிற பிளான்ஸ்ன்னு பார்த்தா நிறைய இருக்குது. கிறிஸ்தவத்திலே அப்படி நிறைய இருக்குது. அதனால தான் கிறிஸ்டியானிட்டி கூட ஒரு ரிலீஜன் போல் ஆயிடுச்சு நிறைய நேரத்தில். அது காஸ்பலை புரிஞ்சுக்காததுனால அதுவும் மதத்துக்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்குது, சிக்கி கொண்டு இருக்கிறது. தேவன் நம்மளை விடுதலை ஆக்குறார் பாருங்கள் இந்த மத ஆவிகள்ல இருந்து. ஆமென். நல்லா கவனிங்க. இப்போ இந்த சாலட் ட்ரெஸ்ஸை போட்டு இவன் ஆண்டவருக்கு முன்னாடி போகிறான். அது சுயநீதியின் அடையாளமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், அதெல்லாம் எடுத்துட்டு அவனுக்கு ஒரு ஆடையை அவர் உடுத்துகிறார். சிலர் இந்த சண்டே கிளாஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம்லாம் காமிப்பாங்க. ஆதாம் ஏவாள் தப்பு பண்ண உடனே அவங்கள ஆண்டவர் வந்து வெளியில் கோபமாக என்ன பண்ணிடுவார், அனுப்பிடுவார். அப்படி அனுப்பிச்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி பயந்து இப்படி ஆண்டவர் வந்து ஒரு கோவக்கார ஆள் மாதிரி தெரிவார். இவங்க அப்படியே பதட்டத்தோடே வெளியில் என்ன பண்ணுவாங்க, போகிற மாதிரியே ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காமிப்பாங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து மனுஷன் தப்பு பண்ண உடனே அவன் மேலே ஒரு கோபம் உள்ளவராகவோ ஒரு எரிச்சலாகவோ அவர் என்ன பண்ணிடல, மாறிடல. ஆண்டவர் நம்ம நினைக்கிறத விட அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், அவர் நல்லவர். நீங்கள் பாருங்கள், இவன் இந்த சாலட் ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறான். அந்த ட்ரெஸ் அவனுக்கு மேட்ச் இல்லை, அது தேவையில்லைன்னு சொல்லி அதை கலட்டிட்டு அவனுக்கு 21வது வசனம், 3வது அதிகாரம் 21வது வசனம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அத்தி இலை உனக்கு தேவையில்லை, நான் தர்ற இந்த ஆட்டின் உடைய நீ என்ன பண்ணிக்கோ, அணிந்துகொள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டின் உடைய தேவன் ஆதாமுக்கு என்ன பண்ணுகிறார், உடுத்துவிக்கிறார். மனுஷன் தப்பு பண்ண உடனே ஆண்டவர் வந்து அவனை விரட்டுறதுலே குறியா இருந்தார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் உனக்காக ஜீவ விருட்சத்தை வச்சேன், ஆனால் நீ தப்பாக என்ன பண்ணிட்ட, வேற ஒரு இதை தெரிந்து கொண்ட. ஆகையால் நான் உன்னை விட்டு விடுறதா இல்லை, இப்போ நீ தோட்டத்தை விட்டு போ, ஆனால் பின்பு நான் வந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்று தான் அவனை அனுப்பினார். ஹல்லேலூயா. இப்போ நீ போ, பின்னாடி நான் வரேன். அதான் தேவனுடைய அன்பு. அதை அவனுக்கு காட்டுறதுக்காக தான்
எந்த தப்பும் செய்யாத ஒரு மிருகம் அங்கு கொல்லப்பட்டது. அந்த மிருகத்தினுடைய அந்த தோல் உடையை மனுஷனுக்கு தேவன் என்ன பண்ணினார்? உடுத்துவித்தார். அப்போ நல்லா கவனிங்க, அந்த பிளட் வே, இந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் நீ என்கிட்ட வர முடியும். அதுதான் உன்னை குறித்த என்னுடைய விருப்பம், இதுதான் நான் வச்சிருக்கிற வழிங்கிறத தேவன் அன்னையிலிருந்தே மனுஷன் கூட அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்? பேச ஆரம்பித்தார். ஏன்னா இந்த பாவங்கிறது அக்செப்ட் பண்ண முடியாது. அதற்கு ஒரு நீதியான ஒரு காரியம் என்ன பண்ணணும்? செய்தே ஆக வேண்டும். இதை தான் மனுஷனுக்கு ஆண்டவர் போதிக்க ஆரம்பித்தார். ஸோ ஆதாமுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு, ஆண்டவரை மீட் பண்ணுறதுக்கான வழி த பிளட் வே. எல்லாம் சொல்லுங்கள், பிளட் வே, இரத்த வழி, இரத்த மார்க்கம். இதன் மூலமாக தான் மனுஷன் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியும்? போக முடியும். நான் அவரிடம் செல்ல ஒரு பலி எனக்கு தேவை. அந்த பலியின் மூலமாக நான் அவரை என்ன பண்ண முடியும்? சந்திக்க முடியும். அந்த பலி இதுவல்ல, அந்த பலி வரப்போகிறது அப்படிங்கிறத முன்னறிவித்த காரியங்கள் தான் இது எல்லாமே இருக்கிறது. இப்போ ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சகோதரர்கள், காயின் ஆபேல்ங்கிற 2 சகோதரர்கள், இவங்க 2 பேரும் ஆண்டவருக்கு முன்னாடி வராங்க. காணிக்கை செலுத்தும்படியாக வருகிறார்கள். ஆபேலுடைய காணிக்கையை தேவன் என்ன பண்ணுறாரு? அங்கீகரிக்கிறார். காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கல. மறுபடியும் சண்டே ஸ்கூல் எரர். என்னன்னா, நான் கேட்டேன், என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை தம்பி, இவன் சூத்த கத்திரிக்காய், உடஞ்ச தக்காளி பழம், இந்த மாதிரி எதையோ என்ன பண்ணான், கொண்டு வந்தான். அதனால் ஆண்டவர் வேண்டாம் வேண்டான்ட்டாரு. இவன் நல்ல கொழுத்த ஆடா பார்த்து கொண்டு வந்தான், அதனால் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டாரு? ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னாங்க. இதுலேருந்து தாங்கள் சொல்ல விரும்புவது, கிழிஞ்ச நோட்டு, செல்லாத பைசாலாம் போடாத, நல்லதாக பார்த்து போடு, ஆண்டவருக்கு நல்லதாக பார்த்து கொடு அப்படின்னாங்க. சரி, ஓகே. ஆனால் நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒன்றும் ஒரு மாம்ச பிண்டமாக அவர் என்னத்தை கொடுக்குறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, அவர் ஒரு எதையோ ஒன்று உங்ககிட்ட இருந்து நீ என்ன பெஸ்ட்டாக குடிக்கியா, ருசியாக இருக்கு குடிக்கியா, ருசி இல்லாத குடிக்கியா, இப்படி பார்க்குற ஒரு ஆண்டவரா? இல்லை. 1000 ஆடு மாடுகளும் எனக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஆண்டவர் என்ன மனுஷனுக்கு சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னால், இந்த சம்பவம் நமக்கு நல்லா சொல்லுது. அதை காயின் உடைய பலியை தேவன் ஏன் அங்கீகரிக்கலை, ஆபேலுடைய பலியை தேவன் ஏன் அங்கீகரித்தார் அப்படின்னு சொன்னால், ஆபேலுடைய பலியில் இரத்தம் இருந்துச்சு, காயினுடைய பலியில் நோ பிளட், இரத்தம் இல்லவே இல்லை. இந்த ஆடுங்கிறது ஜீவனுடைய ஒரு விஷயமா இருக்கிறது. ஜீவனுள்ள ஒன்று கொல்லப்பட வேண்டும், அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் நான் தேவனை சந்திக்க முடியுங்கிறது இவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஏன்னா ஆபேலுக்கும் காயினுக்கும் இதுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க எப்படி சொல்கிறேன்னா, எபிரேயர் 11ஆவது அதிகாரம், எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 4வது வசனம்னு நினைக்கிறேன், எடுங்க பார்க்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 11, ஹீப்ரூ சாப்டர் 11 verse 4 பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். எல்லாம் சொல்லுங்க, மேன்மையான பலியை. அதான் பார்த்துட்டு இருக்கிறோம், the better sacrifice. மேன்மையான பலியை அவன் என்ன பண்ணான்? செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். எதனால் அப்படி செலுத்தினான்னா, விசுவாசத்தினால் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினால். விசுவாசத்தில் எப்படி இவன் செலுத்தினா? விசுவாசம் எப்படி வரும்? எபிரேயர் ரோமர் 10:17 வாசிக்கிறோம். விசுவாசம் எப்படி வரும்? சில விஷயத்தை கேட்கும்போது என்ன பண்ணுது? நமக்கு வருது இல்லையா? கேட்பதுனால தான் என்ன வருது? விசுவாசம் வருது. அப்போ இவன் சில விஷயத்தை இவன் கேட்டிருக்கிறான். தேவனை எப்படி சந்திக்கணும், தேவனுடைய மனசு எதில் இருக்குது அப்படிங்கிறத இவன் கேட்டிருக்கிறான். கேட்டதுனால தான் விசுவாசம் வந்திருக்குது. எப்படி கேட்டான்? ஆதாமுக்கு தேவன் சொல்லி கொடுத்துருக்கிறார், இதுதான் நீ என்னை சந்திக்கிறது. அத்தி எல்லாம் இல்லை, இந்த ஆட்டின் இந்த இரத்தத்தின் மூலமாக தான் நீ என்னை சந்திக்க முடியும். உன் கிரியையை வைத்து நீ என்கிட்ட வர முடியாது. உனக்காக நான் ஒரு கிரியை செய்கிறேன், அது மேலே நீ வைக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தின் மூலம்தான் நீ என்னிடம் வர முடியுங்கிறத அன்னைக்கே ஆதாமுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். ஆதாம் தன் பிள்ளைகளுக்கு அதை என்ன பண்ணான்? சொன்னான். அந்த தேவன் அதை கேட்டதுனால தான் அவனுக்கு விசுவாசம் வந்துச்சு. யாரோ அவனுக்கு சொல்லியிருக்கணும்.
அதனால தான் அவனுக்கு விசுவாசம் வந்தது. இப்போ அவன் என்ன பண்ணான்னா ஒரு பெட்டரான மேன்மையான பலியை செலுத்தினான் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ அந்த பலி செலுத்தினான்னா ஒரு ஆட்டின் பலியை அவன் செலுத்தினதை அங்கே முக்கியப்படுத்தலை. வரப்போகிற ஒரு பெட்டர் சாக்ரிஃபைஸ், வரப்போகிற ஒரு மேன்மையான பலி. தேவன் எனக்காக ஒரு பலியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அது அவருடைய குமாரனாக இருக்கிறார். அந்த குமாரன் என்கிற மேன்மையான பலி இந்த பூமிக்கு இறங்கி வருவார். என் பாவங்களுக்காக, சாபங்களுக்காக. அந்த பலியின் மூலம் எனக்கு வாழ்வு உண்டாகுங்கிறத தூரத்திலே விசுவாசத்தில் கண்டவர்களாய் இந்த ஆட்டை அவர்கள் என்ன பண்ணினார்கள், அன்றைக்கு பலி செலுத்தினார்கள். அப்போ இந்த தேவனுடைய வலியை ஆபேலை ஏற்றுக்கொள்கிறான். காயின் என்ன பண்றான்னா, the ways of காயின்ஸ் நம்ம படிக்கிறோம். யூதா புத்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா காயினின் வழி அப்படின்னு இருக்குது. காயினின் வழினா என்ன? தேவனுடைய கிரியைகளின் மீது நம்பிக்கை வைத்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைத்து, அவர்கள் கிரியையின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்து தேவனிடம் ஒன்றை பெற முயற்சிக்கிற வழிக்கு பெயர் தான் த வேஸ் ஆஃப் காயின். காயினுடைய வழி என்று வேதம் என்ன பண்ணுகிறது, சொல்லுகிறது. அப்ப பாருங்க, ஆதியாகமம் 4 மறுபடியும் நீங்க பாருங்க. பெட்டர் சாக்ரிஃபைஸை இவன் செலுத்தினான். ஆகையால தான் தேவன் அவனுடைய காணிக்கை அங்கீகரித்தார், இவனுடைய காணிக்கை அவர் என்ன பண்ணலை, அங்கீகரிக்கல. சரி, ஆண்டவர் அப்படி அப்படி அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டதுங்கிறத தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியுது பாருங்க. அவருடைய மனசு, அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது? ஒருத்தனை ஏற்றுக்கிறதும் ஒருத்தனை தள்ளி விடுறதும் தான் அவருடைய வேலையா? இல்லவே இல்லை. பாருங்க, ஆதியாகமம் 4:5 பாருங்க. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்போது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் மனுஷங்கிட்ட பேசுறாரு. நீ ஏன் அப்படி கோபமா இருக்குப்பா? ஏன் மூஞ்சி இன்னைக்கு சரியில்லை? ஏன் உம்முன்னு இருக்குத? வழக்கம் போல நீ இல்லையே. பேசுகிறாரு பாருங்க. அப்படியே நமக்கு ஆண்டவர் ஒரு ரிலீஜியஸ் கார்டு என்னமோ ஒரு மாதிரி தெரியுது. ரொம்ப நடைமுறையாக பேசுகிறாரு. ஏன் உம்முன்னு இருக்குதா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. என்னாச்சுங்கிறது ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? ஏன் கேட்குறாரு? ஏன்னா நமக்கு என்னென்னா, நம்ம ஆத்தாமையை சொன்னாதான் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் கேட்பேன். ஏன்னா எனக்கு தெரியணுங்கிறதுக்காக அவங்க சொல்கிறதில்ல, எப்படியாவது சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இந்த சிலருக்கு இது புரியாததுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறுத்து எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்ட நிறைய விஷயத்த சொல்ல வர்றது பதிலுக்காக கிடையாது. ஆனால் ஆண் என்ன பண்ணுவான்னா, எப்போவுமே அதாவது நீ எப்படி செய்திருக்க வேண்டும் என்றால், அவங்க உங்கள் சொல்யூஷனை கேட்டே உங்கள்கிட்ட சொல்ல வரவே இல்லை. இது விளங்காது பாருங்க. இது விளங்காதனால என்ன ஆகிடும்னா, ஐயா எப்போவுமே சொல்யூஷன் சொல்ல ஆரம்பிச்சிருவார். அதாவது நீ இப்படி செய்திருந்தால், இப்படி மட்டும் பண்ணியிருந்தால்ன்ட்டு. அவங்க அதுக்கே வரல. அவங்க இப்போ கையில் தான் அடிபட்டுட்டுனா நம்ம என்ன பண்ணணும், நீ பார்த்து பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருந்தோம், எப்படிலாம் இல்லாமல் சொல்லுவோம். அவங்க அதெல்லாம் கேட்க வரல. அடிபட்டுட்டா இந்த மாதிரிலாம் அந்த எமோஷனலை ஷேர் பண்ணணும் தான் அவங்க விரும்புகிறாங்க. அதுக்கு தான் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம், கவனமாக இருக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், நம்ம ரொம்ப அட்வைஸில் இறங்கிடுவோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவர் கேட்குறார், நீ ஏன் முகம் அப்படி இருக்குது? அவருக்கு தெரியும். சில நேரம் எவ்வளோ தெரிஞ்சு நம்ம பேசுகிற அமைதியை கேட்குறாரு தெரியுமா ஆண்டவர்? நம்ம சொல்ல வரதெல்லாம் அவருக்கு தெரியும், ஆனால் கூட ஒரு அப்படியா அப்புறம் அப்படியே கேட்குறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் ஆண்டவர் கூட பேசுகிறான்ல, அவர் அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்காக வர்றாரு. அப்போ பேசுகிறாரு. அப்போ ஆபிரகாம் அந்த கான்வர்சேஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முதல்ல எத்தனை பேர் இருந்தால் அழிப்பேரான்னு கேட்டான், 50. அப்புறம் 5 குறைஞ்சிச்சா, 45. அப்புறம் 40. இப்படி குறைஞ்சிட்டே வராது. நீங்கள் மட்டும் ஆண்டவராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? ஏய், நீ கடைசியில் எங்கே வரும்னு எனக்கு தெரியும்டா, டேரெக்டாவா மேட்ருக்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்படி தானே சொல்லுவீங்க? நீ இப்படி வள கொலலாம் பண்ணாத, கரெக்டாக நெல், இதுக்கு தான் வரும்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் ஆண்டவர் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஆனால் அவர் அப்படி கேட்டே இருக்காரு. இதுதான் ஆண்டவருடைய உள்ளம் பாருங்க. ஆண்டவர் இந்த மூளைத்தனமானவர் கிடையாது, அவர் இதயபூர்வமான ஆண்டவர். ஹல்லேலூயா. இதய தெய்வம்.
இங்க பாருங்க, அவன் கூட ஆண்டவர் ரொம்ப சாதாரணமா பேசுறாரு. 7வது வசனம் பாருங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. இந்த வார்த்தையை கான்டெக்ஸ்ட் படி நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. அது என்ன சூழமையில சொல்லியிருக்குங்கிறத வச்சு புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ நன்மை செஞ்சாதான் உனக்கு என்னது மேன்மை. இந்த வசனத்தை வச்சு அதான் பேசியிருக்கிறாங்க. நன்மை செஞ்சிருக்கியா, நன்மை செஞ்சாதான் உனக்கு மேன்மை. நீ நன்மை செய்யலைன்னா அவ்வளோதான், உன்னை என்ன தொடரும், பாவம் தொடரும், வீட்டில் படுத்துருக்கும், பெட்ரூமில் வந்து படுத்துருக்கும், தலைவாணியாக மாறும், எல்லாம் சொல்லிவிட்டாங்க. ஆனால் இங்கே நன்மைன்னு ஆண்டவர் எதை சொல்கிறார் அப்படிங்கிறத அந்த அந்த கான்டெக்ட்லேருந்து நம்ம பார்க்கணும். அது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு, நன்மைன்னு அவர் எதை சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னால், சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோன்னா என்ன அர்த்தம், நீயும் பலி செலுத்தினால் உனக்கு இந்த அங்கீகாரமும் ஆசீர்வாதமும் வராதா அப்படின்னு பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அங்கே குட்னஸ்ன்னு எதை சொல்கிறாரு, நீயும் சாக்ரிஃபைஸ் பண்ணனா, நீனும் ஆபேல் செய்தது போல செஞ்சனா உனக்கு மேன்மை இல்லையாப்பா, உன்னை நான் அங்கீகரிக்க மாட்டேனா, உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனா அப்படின்னு கேட்குறார். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அங்கீகாரமும் ஆசீர்வாதமும் நீங்கள் யாருங்கிறதுனால அல்ல, உங்கள் பலி என்ன என்பதனாலே தான் உங்களுக்கு உண்டாகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் கிறிஸ்து என்கிற மேன்மையான பலியின் மூலம். ஹல்லேலூயா. ஆள் யாருங்கிறது இப்போ ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. இவங்க 2 பேரும் கொண்டு வந்த பலி வித்தியாசமானது, இவர்கள் 2 பேருடைய விசுவாசம் வித்தியாசமானது, அவருடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, என்னுடைய குமாரனை நினைவு கூறும்படியாய் நீ காரியங்களை செய்வாய் என்றால் நீ வாழ்ந்திருப்பாய், நீ பிழைத்திருப்பாய் என்பதை அவர் அன்றைக்கு அறிவிக்கிறார். அப்போ நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையானா வேற ஒன்றும் இல்லை, நீயும் பலி செலுத்தினா உனக்கு இதே அங்கீகாரமும் ஆசையும் உனக்கு ஆசீர்வாதமும் உனக்கு உண்டாகும் என்பதுதான் விஷயமா இருக்கிறது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், 8வது வசனம் பாருங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் அப்படின்னு போட்டிருக்கு. காயினுடைய வயல்வெளியில் ஆபேல் வரான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதோ பேச்சு கொடுக்குற மாதிரி பேசி அவன் என்ன பண்ணுறான், இவன் கொன்று விடுகிறான். எல்லா ஸ்டோரியுமே அது வந்து ஒரு காஸ்பல் ஸ்டோரியாக தான் இருக்குது. இயேசு எப்படி வர போகிறார், இயேசு நம்மளை எப்படி மீட்க போகிறார், எப்படி ரட்சிப்பு உண்டாகிறது, இதை மையமாக கொண்டு தான் எல்லா ஸ்டோரியுமே இருக்குது. இப்போ பாருங்கள், பலி செலுத்தப்பட்டது. இப்போ பலி செலுத்தினவனே பலியாயிடான். ஒரு பலி ஒன்று செலுத்தப்பட்டிருக்கு, இப்போ அவனே என்ன ஆயிடுறான், பலியாயிடுறான். நல்லா கவனிங்க, இது எல்லாமே சாக்ரிஃபைஸ் லேம்பும் அவர் தான். அவர் தான் யாராக இருக்கிறாரு, லேம்பாக இருக்கிறாரு. அவரே பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். 2மா கிறிஸ்து இருக்கிறார். அப்போ 2மே அங்கே நடக்குது, நம்ம பார்க்குறோம் பாருங்க. தொடர்ந்து பாருங்க, 10வது வசனம். அதற்கு அவர், என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த பூமி சும்மா கூப்பிட முடியாது, ஏன்னா இந்த பூமிக்கு சத்தம் இல்லை. இப்போ ரத்தம் சிந்தின உடனே இந்த பூமிக்கு என்ன வந்துடுச்சு, வாய்ஸ் வந்துடுச்சு, சத்தம் வந்துடுச்சு. வாயில் ரத்தம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும், ஆனால் ரத்தத்துக்கு வாய் இருக்குதுன்னு பைபிளில் போட்டிருக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ரத்தத்திற்கு வாய் இருக்கு. அது பேசுது பாருங்க, அது பேசுது, ஆண்டவரை நோக்கி பேசுது. இன்றைக்கும் நம்ம லைஃப்பில் இந்த பிளட்டு வந்து வரும்பொழுது தான் நமக்கும் ஒரு வாய்ஸ் வர ஆரம்பிக்குது, ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குது. நாம் வந்து இந்த கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாத வரைக்கும் நாம் வந்து சாதாரணமான மண்ணு தான். ஆனால் எப்போ அந்த பிளட்டு நம்ம மேலே சிந்தப்பட்டதோ அதுக்கப்புறம் நாம் சாதாரணமான பிளட் இல்லை, சாதாரணமான மண் இல்லை, நாம் பேசக்கூடிய திராணியை அந்த ரத்தம் நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த ரத்தம் தான் வித்தியாசத்தை ஏற்படுத்துது. மற்றதெல்லாம் மண் காமனாக இருக்குது. ஆனால் ரத்தம் யார் மேலே விழுந்துருக்குதோ அவங்க காமனான பர்சன் கிடையாது. அவர்கள் தேவனை நோக்கி சத்தமிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பேசக்கூடிய திராணி அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். இப்போ பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இவன் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சான்.
ஆனால் முடியலை பாருங்க, ஆரம்பிக்குது கதை. இவனை கொன்னுட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சான். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆபேலின் வயல்வெளியிலே, காயினின் வயல்வெளியிலே கிறிஸ்து வந்தார். அதுபோல தான் இந்த பூமியில் மனுவர்க்கம் எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலையில் சந்திக்கிறதுக்காக அவர் வந்தார். பிசாசு அவரை கொல்லும்படி நிறைய திட்டங்கள் போட்டான். அவன் நினச்சான் இவரை கொன்னா எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையில் என்ன நடந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் நிறைய காரியங்கள் ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள் 11வது வசனம் பாருங்கள். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்ட போது பூமி என்ன ஆச்சு? சபிக்கப்பட்டு போயிடுச்சு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:24 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12:24. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க? வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, ஆபேலுடைய பிளட் என்ன பேசுச்சு? என்ன அநியாயமாக கொண்டுட்டான். அது சாபத்தை கொண்டு வந்துச்சு. அது அவன் வாழ்க்கையை இல்லை நியாய தீர்ப்புகளை கொண்டு வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது. அப்போ அது என்னதான் மாறி இருக்குன்னா, அது சாபத்தை கொண்டு வரல, அது சாபத்தை நீக்கி மனு வர்க்கத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபேலுடைய பிளட் இந்த பூமியில இருந்து நியாய தீர்ப்பு அது கூறினது. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் மனுஷனுக்கு நியாய தீர்ப்பை கூறல, மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தின் நன்மையும் அது என்ன பண்ணுது? பேசுது. அதனால தான் பெட்டர் பிளட்டு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஆபேலின் ரத்தம் பேசுனதை விட நலமானது அது நமக்காக என்ன பண்ணுகிறது? பேசுகிறது. அதனால தான் நான் சொல்லுவேன், எக்ஸ்பெக்ட் குட் திங்ஸ். ஒவ்வொரு நாளும் நல்லதை எதிர்பாருங்க. ஏன்னா இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக நன்மையை 24/7 பேசி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எனக்காக நன்மையை பேசுகிறது. இப்போ என்ன தெரியுமா, உங்கள் மேலேயும் பிளட் வந்திருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ண பேசலாம். இப்போ நீங்களும் பேசலாம். நீங்கள் பேசுகிறது மூலம் அது ஒருமனப்படுகிறது, உங்கள் வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கிறது. அதுதான் விஷயம் பாருங்கள். அப்போ எக்ஸ்பெக்ட் குட் திங்ஸ். நீங்கள் நல்லதை எதிர்பார்க்கலாம். எதன் அடிப்படையில்? இரத்தத்தின் அடிப்படையில். எல்லாம் சொல்லுங்கள், இரத்தத்தின் அடிப்படையில் எனக்கு நன்மை உண்டாகும். எப்போவுமே அதாங்க, த பிளட் மேக்ஸ் த டிஃப்ரெண்ட். உங்கள் செயலோ நீங்கள் யாருங்கிறது அல்ல வித்தியாசத்தை ஏற்படுத்த போகிறது. உங்கள் மனசு, உங்கள் கான்சியஸ் ஒரு இடத்துல மையம் கொள்ளுமானால் சகலமும் உங்களை மையம் கொள்ளும். அது வேற ஒன்றும் இல்லை, கிறிஸ்து அவர் செய்த செயல். அதை நோக்கி தான் இங்கே நாம் பிரசங்கிக்கிறோம். அதை தான் இங்கே முக்கியமான விஷயமாக நாம் வைக்கிறோம். ஏன்னா உங்கள் மனது அதில் வந்துடுச்சின்னு சொன்னால், உங்கள் கான்சியஸ் அதில் வரும்னு சொன்னால் சகலமும் உங்களுக்கு நேராக திரும்புவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ நன்மை நிச்சயமாக உண்டாகும். எல்லாம் சொல்லுங்கள், நன்மை நிச்சயமாக உண்டாகும். பக்கத்தில் யாராவது தான் சொல்லுங்கள், நன்மை உண்டாகும் இரத்தத்தின் வாயிலாக. ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்களுக்கு நன்மை நடக்குது. ஏன்னா அந்த இரத்தம் அதை உங்களுக்காக பேசுகிறது. 12, நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாக இருப்பாய். நிறைய விஷயங்கள் இருக்குது, பனிஷ்மெண்ட்டு இதெல்லாம் அவனுக்கு உண்டாகுது. அப்போ அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இந்த தண்டனை எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். 15வது வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். கொலை செஞ்சவனை கர்த்தர் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு? பாதுகாத்திருக்கிறார். இது தலைமுறையாக பேசுகிறாங்க. மனுஷனுடைய மனசில் கடவுளை பற்றி எப்படி ஒரு ஐடியா வந்துடுச்சுன்னா, ஆண்டவர் கொலை இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்படிலாம் பண்ணால் அதெல்லாம் அவர் பெரிய விஷயமாகவே என்ன பண்ணுறதில்ல, எடுத்துக்கிறதே இல்லை, அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறாராக்கும் அப்படின்னு சொல்லியே ஒரு எண்ணம் வந்துடுச்சு. எப்படி அந்த எண்ணம் வந்துச்சுன்னு சொல்கிறேன், ஏன்னா அதுக்கப்புறம் சில தலைமுறைகளுக்கு அப்புறம் வர்ற ஒரு மனுஷன் பேசுகிற வார்த்தையை கவனிங்க. 23வது வசனம் பாருங்கள். லாமேக்கு தன் மனைவியை பார்த்து, ஆதாலே சில்லாலே நான் சொல்வதை கேளுங்கள்,
லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை. என்னமோ பாருங்க, என்ன கொலை பண்ண மாதிரியே பேசல. 2 பேரை நான் என்ன பண்ணேன், போட்டு தள்ளிட்டேன்ட்டு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, 24, காயினுக்காக 7 பலி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பலி சுமரும் என்றான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு கொலை பண்ணவனை இப்படி பாதுகாத்தாருன்னா நான் டபுளாக பண்ணியிருக்கேன், எனக்கு டபுளாக பாதுகாப்பு அப்படின்ட்டான். அவனுக்கு விளங்கவே இல்லை. ஆண்டவருடைய அன்பை அவன் நீதி அவனுக்கு புரியவே இல்லை. ரெண்டுமே எப்போவுமே மனுஷங்களுக்கு இந்த ரெண்டுமே புரியணும் பாருங்க. சில ஏதாவது ஒன்றை மட்டும்தான் புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒன்று அன்பை புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, இல்லைன்னா நீதியை மட்டும் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ரெண்டுமே நமக்கு புரியறதுக்காக தான் சிலுவைங்கிற ஒன்றையே தேவன் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அதில் தான் நமக்கு ரெண்டுமே விளங்குது. அப்போ பாருங்க, அதனால தான் அதுக்கு அப்புறம் தேவன் பிரமாணங்களையும் கட்டளைகளையெல்லாம் மனுஷனுக்கு அவர் கொடுத்து, அவர் பாவத்தின் சைடல்ல, பாவியாக இருக்கிற உன் சைடு அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் காண்பித்தார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நாம் இங்கே பேசுகிறது கூட சிலர் வேற மாதிரி புரிஞ்சுட்டு போயிடுறாங்க. அவர் பாவத்தை ரொம்ப ஆதரித்து பேசுகிறார் அப்படின்ட்டு. ஆமாம், அந்த கட்சி பாவம் கட்சியில் நிற்கிது, நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், ஆதரித்து பேசிகிட்டு இருக்கிறேன். இல்லைங்க, நாம் பாவத்தின் ஆதரவாளர்கள் கிடையாது. நாம் தேவன் மனுஷனை எப்படி பார்க்குறாருங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அதை நாம் அறிவிக்கிறோம், நாம் சொல்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியும், கிருபைக்கு கீழே தான் பாவத்தின் மேலே பரிபூர்ணமான வெற்றி மனுஷனுக்கு என்ன பண்ண முடியும், உண்டாக முடியும். ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, த பெட்டர் சாக்ரிஃபைஸ், எல்லாம் சொல்லுங்கள், பெட்டர் சாக்ரிஃபைஸ், மேன்மையான பலி. இப்படி நிறைய பலி வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழைய உடன்படிக்கையின் கீழே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டு மேலே பாவம் செஞ்ச மனுஷன் என்ன பண்ணுவான்னா கை வைப்பான். கை வச்சோன்னா என்ன ஆகிடும்னா, இந்த மனுஷனுடைய பழுதெல்லாம் இந்த பழுதற்ற அந்த ஆட்டுக்குட்டி மேலே என்ன பண்ணிடும், போயிடும். இப்போ அந்த ஆட்டை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்துவாங்க. இப்போ இவன் நிம்மதியாக போயிடுவான். ஏன்னு சொன்னால், இப்போ பாவம்லாம் எங்கே போயிடுச்சு, இந்த ஆட்டு மேலே போயிடுச்சுன்ட்டு அவன் போயிடுவான். இப்போ இவனுடைய பழுதான தன்மை ஆட்டு மேலே போயிடுச்சு. இந்த ஆட்டினுடைய பழுதற்ற தன்மை யாருக்கு சொந்தமாயிடுச்சு, இந்த மனுஷனுக்கு சொந்தமாயிடுச்சு. இதெல்லாம் ஒரு நிழலாக அன்றைக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அதனால தான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை இங்கே சொல்லும்போது அவன் சொல்கிறான், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. இது ஒரு மனுஷனுடைய பாவத்தை இவர் சுமந்து தீர்க்கல, முழு மனுவர்க்கத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியா தேவன் அனுப்பின ஒரு ஆட்டுக்குட்டி தான், தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஆட்டுக்குட்டி தான் இவர் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறான். அப்போ நல்லா கவனிங்க, அந்த ஒரு லேம் தேவைப்படுது மனுஷனுக்கு சப்ஸ்டிடியூட்டா, அவனுக்கு பதிலாக நிற்பதற்கு ஒரு ஆடு அங்கு தெரிந்து கொள்ளப்படுகிறது, ஒரு பலி ஆடு அவனுக்கு தேவைப்படுகிறது. இது ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் பேசியிருக்கிறார். ஆபிரகாமோட பேசும்போது அதான் பேசுகிறார், ஈசாக்க பலி செலுத்த கொண்டு வா அப்படின்ட்டு. ஏன் ஈசாக்கு பலி மேலே அவருக்கு என்ன ரொம்ப ஆசையா? ஈசாக்கு பலி செலுத்துக்காக கூப்பிடலங்க. அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, என் குமாரனை நான் பலியாக கொடுக்க போகிறேன், அதை உனக்கு காண்பிக்க போகிறேன். இந்த விஷயம் கொஞ்சம் எமோஷனல் கலந்தால் கொஞ்சம் நல்லா புரியும், இல்லைன்னா புரியாது. இவன் இப்போ மேலே வந்த பிறகுதான் அவனுக்கு அங்கே காண்பிக்கிறாரு, பலியாக போகிறது ஈசாக்கு இல்லை, என் குமாரன் பலியாக போகிறாங்கிற ஒரு செய்தியே அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் பேர் வைக்கிறான் யெகோவா ஈரே. யெகோவா ஈரேன்னு என்ன அர்த்தம், எனக்கான பலி ஆயத்தம். தேவன் எனக்கென்று ஒரு பலியை என்ன பண்ணியிருக்கிறார், ஆயத்தம் செய்து வைத்து விட்டார். அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, உலக தோற்றங்களுக்கு முன்பாக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை தேவன் உண்டு பண்ண, வாழ்வை உண்டு பண்ண, உலக தோற்றங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவின் சிலுவையையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய பாடுகளையும் தேவன் திட்டமிட்டார். நம்முடைய மீட்புக்காக அவர் அவ்வளவு காரியங்களை அவர் யோசித்து செய்த மீட்பை தான் நீங்கள் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான மீட்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, உங்களுக்கு என்ன உண்டாயிருக்குன்னு தெரியணும். நீங்க பெற்றுக்கொண்டது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல, அது தேவ ஞானம், அது தேவனுடைய திட்டம். அதை தான் நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க.
ஏதோ ஒரு மனித போதனையோ ஒரு மனித தத்துவத்தின் மேலோ நீங்க நம்பிக்கை வைத்து உங்களுடைய ரட்சிப்பு உண்டாகல. தேவன் ரட்சிப்புக்கென்று அவர் நியமித்த அவருடைய ஆலோசனை, அவருடைய ஞானம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் செய்து முடித்தது. அதன் மேல நீங்க வைக்கிற அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கும் எனக்கும் இப்பேற்பட்ட ஒரு வாழ்வை, ரட்சிப்பை அது உண்டு பண்ணி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, அந்த லேம்பு மலை மேல இவன் தான் குமாரனை கொண்டு போயிட்டு இருக்கிறான். அவன் சொல்றான், மேல எனக்காக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். பலியை கர்த்தர் என்ன பண்ணுவார், பார்த்து கொள்வார். அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு லேம்ப் வந்து நின்றுட்டு இருக்குது. எதில் சிக்கி இருந்தது, கொம்பில் சிக்கி அங்கே நிற்குது. ஏன்னா உடம்புல எந்த பகுதியிலையாவது அது அந்த முள்ளால் அது காயப்பட்டிருந்தா அது பர்ஃபெக்ட் லேம்ப் கிடையாது, அதை பலி செலுத்தவே முடியாது. பாருங்கள், அதனால தான் கொம்புகளில் அது சிக்கப்பட்டிருக்கு. அதை அங்கீகரிக்க முடியாது. அது கீரைப்படுத்தப்பட்டிருந்தா அதை வந்து பலி செலுத்த கொண்டு வரவே முடியாது. ஏன்னா ஆள் யாருங்கிறதே பலி செலுத்துறதுல சப்ஜெக்ட் கிடையாது. கொண்டு வர்ற ஆடு என்னதுங்கிறது தான், பலி என்னங்கிறது தான் சப்ஜெக்ட். ஆனால் நாம் இன்னைக்கு எதை சப்ஜெக்ட் ஆக்கிட்டோம்னா, சகோதரனே நீ எப்படி இருக்கிறாய், உன்னை நீனே ஆராய்ந்து பார், ஒன்றை நீ செக் பண்ணிக்கோ, ஒன்றை பாருன்னு தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அது கிறிஸ்தவ பிரசங்கம் அல்ல, அது சுவிசேஷம் அல்ல. சுவிசேஷம் என்பது என்ன, தேவன் என்ன பார்க்கறதுக்காக சொல்லலை, தேவன் எனக்காக நியமித்த பலி பரிபூர்ண பலியாக இருக்கிறார். அந்த பரிபூர்ண பலியினாலே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க, அதனால தான் கொம்புகளில் சிக்கப்பட்டிருக்குது. அதை அவன் பலி செலுத்தினான் தன் குமாரனுக்கு பதிலாக. அப்போ அன்னைக்கே ஒரு வெளிச்சம் ஆபிரகாம் கிடைக்குது. அப்போ தொடர்ந்து தேவன் மனுஷனோட இந்த காரியங்களை பேசிகிட்டே இருக்கிறார். அந்த லேம்ப் அந்த அந்த பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். எல்லாம் சொல்லுங்க, பலி தூய்மையாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். உங்கள் பலி யார்? ஆமென். அவர் அக்செப்ட் பண்ணப்பட்டார்னா யூ ஆர் அக்செப்டட். யூ ஆர் அக்செப்டட். ஏன்னா உங்களுடைய பலியை தேவன் அக்செப்ட் பண்ணிட்டார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ இந்த பலியை சும்மா செலுத்த முடியாது, அது பரிபூர்ண பலியாக இருக்கணும், அது பரிசோதிக்கப்படணும், அது ஒரு ஆணாக இருக்கணும், அதற்கு ஒரு வயது வரம்பு எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது பைபிளில். அப்போ இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையில் பலியாகிறது போகிறதுக்கு முன்னாடி எல்லாராலையும் அவர் பரிசோதிக்கப்பட்டார். அன்னைக்கு இருந்த பிரதான ஆசாரியரால், வேதபாரர்களால், எல்லாராலையும் அவர் பரிசோதிக்கப்பட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இவர்கிட்ட ஒரு குற்றமும் காண முடியலை. ஏன்னா த lamb, the perfect lamb. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்காக ஏற்படுத்தின பலி மேன்மையான பலி, பரிபூர்ணமான பலி. ஹல்லேலூயா. அந்த பலியே சொல்லுது, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும். எல்லாரும் அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் செக் பண்ணாங்க, பிரதானிகள் செக் பண்ணாங்க, பிரதான ஆசாரியன் எல்லாருமே செக் பண்ணிட்டாங்க. யாருமே அவர்கிட்ட ஒரு குற்றமும் காண முடியல. ஏன்னா லேம் வந்து டெஸ்ட் பண்ணப்படணும். பிரதான ஆசாரியனால் டெஸ்ட் பண்ணப்பட்டதான் அங்கே என்ன பண்ண முடியும், பலிக்கு அனுப்ப முடியும். இப்போ எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சுதான் இயேசு கொல்கதாவுக்கு போகிறார், கல்வாரி மலைக்கு அவர் போகிறார். அப்போ பாருங்க, உங்களுடைய லேம் பர்ஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னா யூ ஆர் அக்செப்டட். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்முடைய பரிசுத்தம் அப்படிங்கிறது நம்முடைய பரிசுத்தம் கிடையாது, அவரே நம்முடைய பரிசுத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய நீதியாக இருக்கிறார், அவரே நமக்கு தகுதியாக இன்றைக்கு மாறி இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா நீ பரிசுத்தமாக வாழுங்கிறதல்ல, அவரே என்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். நீங்க உங்களை ஆக்கிக்கிறது கிடையாது, நீங்க உங்களுக்கு செஞ்சுக்கிறது கிடையாது, அவர் செய்கிற செயல், அது மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க, அவ்வளவுதான். அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய நீதியை உங்களுக்கு தருகிறார், நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அப்ப பாருங்க, the lamb perfection is became your perfections. அந்த ஆட்டினுடைய தூய்மை உங்களுடைய தூய்மையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தேவன் அப்படி பார்க்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆட்டின் தூய்மை என்னுடைய தூய்மை, என்னுடைய பலி கிறிஸ்துவாகிய தேவாட்டுக்குட்டி, அவர் பரிபூர்ணமானவர். ஆகையால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன். நான் சொல்றேன், இந்த மத்தியான நேரத்தில் யூ ஆர் அக்செப்டட், யூ ஆர் அக்செப்டட், யூ ஆர் அக்செப்டட். தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.
தேவனால் உங்களை நிராகரிக்கவே முடியாது. ஏனென்றால் உங்களுடைய பலி பூரணமான பலி, மேன்மையான பலியா இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுல இதை மேன்மை பாராட்டுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வேற எதையும் மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறதே கிடையாது. பாருங்க, கலாத்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர், thank you Jesus, glory to God, 6வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. 6:14, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. எதை மேன்மை பாராட்டுறான்? சிலுவையை. அவன் பெரிய கல்விமான் பாருங்க பவுல். இன்னைக்கு ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதிரி பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களா சொல்லப்படுது. அன்னைக்கு கமாலியல்ங்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அவருடைய பாதத்தில் தான் இருந்து இவர் கற்றுக்கொண்டார். அவ்வளோ பெரிய கல்விமான், மிகப்பெரிய செல்வந்தர். ஆனால் இது எதையும் குறித்து அவர் மேன்மை பாராட்டலை. அவர் மேன்மை பாராட்டினது எதுனா, சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இந்த பூலோகத்தில் எனக்கு இருக்கிற எல்லா மேன்மையும் இஸ் நத்திங். அது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. தேவன் என்னை மீட்க இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நிலைக்கு தன் குமாரனை அனுப்பி வைப்பார் என்றால் அதற்கு இணை எதுவுமே கிடையாது. அதோட கம்பேர் பண்ணும்போது நான் இழந்தது இல்லை, எனக்கு இருக்கிறது, நான் சந்தித்தது எதுவுமே ஒன்றும் கிடையாது. அப்போ அவருடைய ஃபோக்கஸ் பாருங்கள், நான் சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அதுதான் என்னுடைய மேன்மையாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தின் ஊற்று வேற எங்கேயுமே கிடையாது. இதுதான். நீங்கள் எதை மேன்மையாக பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு பாருங்கள். உங்கள் மனசில் எது பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் செஞ்சது செய்யாமல் விட்டதா? இது கிடையாது. எனக்காக தேவன் ஒரு செயலை செஞ்சுருக்கிறாரு, அந்த செயல் என்னை நிச்சயமாக வாழ வைக்கும், என்னை நிச்சயமாக ஆசீர்வதிக்கும்னு சொல்லி அதை மேன்மையாக நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் சுகித்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. என்னுடைய மேன்மை பாராட்டல் என்னங்கிறதா இன்னைக்கு கொஸ்டின், வேற ஒன்றுமே கிடையாது. சிலுவையாக இருக்கும் என்றால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், நீங்கள் மேன்மையானவர்கள். ஓகே, இந்த பலி மேன்மையான பலி நான் உங்களுக்கு சொன்னேன். பழைய உடன்படிக்கையில் இருக்கிற பலிக்கும் கிறிஸ்துவாகிய நம்ம சொல்கிற இந்த பலிக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. சிலதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. ஒரு ஆடு அன்னைக்கு பலிக்காக வரும்போது அது எந்த விருப்பத்தோடையும் வந்திருக்காது இல்லையா? என்னைக்காவது பலியாடு விருப்பத்தோட வருமா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே மக்கள் சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ, அன்னைக்கு இஸ்ரவேலில் இருக்கிற நிறைய ஆடு மாடுக்கு புரிஞ்சுதான் சந்தோஷப்பட்டிருக்கும். ஆமேன் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம தப்பிச்சோம், இவன்லாம் பண்ணுறதுக்காக வருஷம் நம்மளை போட்டு வாங்குதாங்கிற எண்ணம் தான் அதுக்கு இருந்திருக்கும். ஏன்னா அது எதுக்குமே விருப்பம் கிடையாது. இதில் வேற மண்டையில் ஒன்று தண்ணியை தொளிச்சுக்கிட்டு விருப்பமானு கேட்குறது, தொளிச்சுட்டு இப்படி தொளிச்ச உடனே இப்படிங்கும் போடுறா அப்படின்னு போட்டுருது. இங்கே சைட்லலாம் அதான் நடக்குது. தண்ணியை தொளிச்சா வேற மனுஷனாக இருந்தாலும் தலையாட தான் செய்வான். ஆட்டு மண்டையில் போட்டவுடனே தலையாட்டினோடனே ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ஒரே போடு ஆட்டு மண்டையில். அப்போ பாருங்க, எந்த பலியும் விருப்பத்தோடு அது மறிக்கலை. ஆனால் இயேசு இஸ் வில்லிங் டு டை. அவர் விரும்பி உங்களுக்காக எனக்காக மரித்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், இதோ புத்தக சுருளை என்னை குறித்து எழுதியிருக்குது, எனக்காக நீர் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர், அதை செய்யறதுக்காக நான் போகிறேன். வேற எந்த பலியின் மேலேயும் தேவனுக்கு விருப்பம் இல்லை. எல்லா பலியும் இந்த பலியை சுட்டி காட்டுவதற்காகத்தான் வைக்கப்பட்டது. எபிரேயருக்கு வரலாம். எபிரேயர் 10வது அதிகாரம், எபிரேயர் 10வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே. இதெல்லாம் மனுஷனுடைய பாவத்தை கழுவ முடியாது. எந்த மிருக பலியும் மனித பாவங்களிலிருந்து மனுஷனை மீட்கவோ ரட்சிக்கவோ கழுவவோ முடியாது.
ஏன் முடியாது? ஏன்னா மனுஷன் இந்த மிருகத்தை விட உயர்தரமானவனாக இருக்கிறான், மேன்மையானவனாக இருக்கிறான். ஆகையால் அவைகளுடைய ரத்தம் இவனை என்ன பண்ண முடியாது? கழுவி சுத்திகரிக்க முடியாது. பாருங்க, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு எது பிரியம் இல்லை? இதுக்கு முன்னாடி இவங்க செலுத்தினாங்களே அந்த பலியெல்லாம் அவருக்கு பிரியமாவே இல்லை. ஆனால் செலுத்தும்படியா அப்புறம் ஏன் ஆண்டவர் சொன்னார்? ஆண்டவர் தானே சொன்னார் இதெல்லாம் செய்யுங்கன்ட்டு. ஏன் சொன்னார்னா, வரப்போகிற இந்த கிறிஸ்துவாகிய பலியை சுட்டி காட்டும் வண்ணமாக அந்த பலியெல்லாம் என்ன பண்ணப்பட்டது? ஏற்படுத்தப்பட்டது. இன்னும் சில காரணங்கள் இருக்கிறது. பாவத்தையும் தேவன் தருகிற மன்னிப்பையும் மனுஷன் விளங்கிக்கிறதுக்காக தான் அந்த பலிகள் எல்லாம் அன்னைக்கு என்ன பண்ணப்பட்டது? செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக தான் அது வைக்கப்பட்டது. அப்போ தேவனுடைய உள்ளம் இந்த மிருக பலியின் மேல் அல்ல, தன் குமாரன் மனுவர்க்கத்திற்காக பலியாவார். அந்த ஒரே பலி முழு மனுவர்க்கத்தையும் எல்லாவற்றிலும் இருந்து காப்பாற்றுகிற ரட்சிக்கிற மேன்மையான பலியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, 10வது வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, ஒரே தரம். ஒரே தரம் தான் அது பலியிடப்பட்டது. ஆனால் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டு பலிகள் பாருங்க, அவங்க வருஷந்தோறும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அவங்க மனசாட்சி என்ன பண்ணப்படவே இல்லை? சுத்திகரிக்கப்படவே இல்லை. அவங்களுக்குள்ள பாவம் உண்டு என்கிற உணர்த்துகிற மனசாட்சி அவர்களுக்கு என்ன பண்ணிகிட்டே இருந்தது? இருந்து கொண்டே இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ ஒரே ஒரு முறை சிந்தப்பட்ட இந்த பலியின் மீது நாம் கொள்ளுகிற இந்த நம்பிக்கை நம்ம என்றென்றுமாக அதை என்ன பண்ணுகிறது? கழுவுகிறது. 14வது வசனம் பாருங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என்னை ஒரு முறை கழுவினது, என்றென்றைக்கும் என்னை பூரணப்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு முறை இந்த பலி உங்களை வாஷ் பண்ணிச்சின்னு சொன்னால், இந்த ரத்தம் உங்களை கழுவிச்சின்னு சொன்னால், என்றென்றைக்கும் நீங்கள் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு முன்பாக பூரணர்களாக இருக்கிறீர்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். ஏன்னா இரத்தத்தின் வாயிலாக தேவன் உங்களை பார்க்கிறார், அதன் மூலமாகவே தேவன் உங்களை காண்கிறார். சரி, இந்த பலி மேன்மையான பலி மட்டும் இல்லை, இது ஒரே பலி. எல்லா பலியையும் இது என்ன பண்ணியிருக்குது? முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதை சொல்லி நான் முடிக்கிறேன். 12வது வசனம் பாருங்க. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து. அன்னைக்கு பிரதான ஆசாரியன் பலி செலுத்துவான், ஆனால் உட்காரவே மாட்டான். ஏன்னா மனுஷன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் எந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணவே இல்லை? உட்காரவே இல்லை. ஆனால் இங்கே இயேசு அவரே பலியாகவும் இருக்கிறார், அவரே பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். ஆகையினால தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வெளியே வரும் பொழுது மரியாள் அவளை தொட வர்றா இயேசுவை. இயேசு சொல்கிறாரு, என்ன பண்ணாத, தொடாதங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டு பாரலான்னு சொல்கிறாரு தோமா கிட்ட. ஏன் அப்போ தொடாதனாரு? ஏன்னா இப்போ ஒரு 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 பலியை அவர் நிறைவேற்றும்படியாக சென்று கொண்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்திற்கு அவர் போகிறார். அங்கு போய் தேவனுக்கு முன்பாக கிருபாசன தண்டையிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் தெளிப்பதற்காக அங்கே என்ன பண்ணுறாரு? அவர் போகிறார். அதனால் அந்த மீட்பின் வேலை இன்னும் முடியலை, வெயிட் பண்ணுன்னு சொல்கிறார். அதனால தான் தொட அனுமதிக்க மாட்டேங்கார். அவர் மேலே போகிறார். பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்துக்குள்ள அவர் என்ன பண்ணுகிறார்? நுழைகிறார். நுழைந்து அங்கு அவருடைய இரத்தத்தை என்ன பண்ணுகிறார்? தெளிக்கிறார். நீங்கள் எபிரேயரில் வாஸ்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லப்பட்டிருக்குது, பரலோகத்தில் இருக்கிறவைகள் இந்த பலியினாலே சுத்திகரிக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். வாசித்திருக்கீங்களா நீங்கள் அந்த வசனம்? 9:23 பாருங்க. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்தமான பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. எல்லாம் சொல்லுங்க, விசேஷித்த பலியினாலே. அப்போ
பரலோகத்தில் உள்ளத இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சிந்தப்பட்ட இந்த ரத்தம் சுத்திகரிக்கிறதுன்னு போட்டிருக்குது. பரலோகத்தில் என்னங்க மாசு இருந்தது சுத்திகரிக்கிறதுக்கு? போட்டிருக்குதா இல்லையா? அங்கே என்ன அழுக்கு இருக்குது சுத்திகரிக்க? ஏன்னா அங்கே ஒரு அழுக்கு இருந்துச்சு. என்ன அழுக்குன்னா, ஆதாம் தன் அதிகாரத்தை இழந்ததுக்கு அப்புறம் ஆதாமுடைய ஐடி கார்டை யார் பயன்படுத்தினா? பிசாசு. அதனால தான் ஒரு நாள் தேவ சந்நிதியிலே தேவ புத்திரர்கள் வந்து நிற்கும் போது யார் வந்து நிற்கிறா? அவன் வந்து நிற்கிறான். எப்படிடா வந்தான்னா ஆதாம் ஐடி கார்டை காமிக்கான். அவன் ஐடி கார்டு தான், அதை வச்சுட்டு வந்துட்டான். அவன் வர்றதுக்கு அனுமதியே கிடையாது. அவன் தள்ளப்பட்டவன். அவன் எப்படி திரும்பி போனான்? ஆதாமுடைய அத்தாரிட்டி அவன் ஆக்சஸ் பண்ணான். அதனால தான் அவன் அங்கே போய் நின்னான். இந்த பய போனதுனால அங்கே சில தீட்டு சில மாசுலாம் உண்டா இருக்குது. இயேசுவின் ரத்தம் அதை கழுவி இருக்குது, அதிகாரத்தையும் பிடுங்கி இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த பயலுக்கு அங்கே மேலே போகிறதுக்கு அதிகாரமே கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். இப்போ அவன் தேவ சமூகத்தில் போகிறதுக்கு இன்னைக்கு அவனுக்கு அத்தாரிட்டி கிடையாதுங்க. இன்னைக்கு அவனால் போகவே முடியாது. அது நீக்கப்பட்டிருக்கிறது, கழுவப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, அப்போ இயேசு வந்து பலியாகவும் இருந்தார், ஒரு பிரதான ஆசிரியராக இருந்து அந்த இரத்தத்தை தேவ சமூகத்தில் செலுத்தி, இன்னைக்கு இதை நம்பிக்கை கொள்ளுகிற எந்த மனுஷனும் கிருபாசனத்தண்டைக்கு தைரியமா வா, உதவி தேவையா தைரியமா வா என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் அவர் அழைப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, கம்போல்லி, தைரியமாய் வாருங்கள், தைரியமாய் கிட்டி சேருங்கள். ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க இது மேன்மையான பலின்னு சொல்லி? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய உள்ளம் தன் குமாரனை பற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த அந்த பலியிலே நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்கள் என்றால் தேவனுடைய பிரியம் உங்கள் மேல் விழுகிறது, தேவனுடைய தயவு உங்கள் மேலே விழுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். நீங்கள் மனமோந்து இந்த பலியை தெரிந்து கொள்ளலாம், இந்த வழியை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இயேசுவை மனப்பூர்வமாக நீங்கள் அங்கீகரிக்காமல் இருப்பீர்கள் என்றால் இந்த வேளையில் உங்கள் உள்ளத்தை நீங்கள் அவருக்காக திறக்கலாம். தேவன் நான் வாழ்ந்திருக்கும்படி இவ்வளவு காரியங்களை அவர் செய்திருக்கிறார், அவர் என்னை வாழ வைக்க முடியும், அவருடைய செயலில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று உங்கள் உள்ளங்களை அவருக்கு திறக்கலாம். இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக உங்கள் உள்ளங்களுக்குள்ளே நீங்கள் வரவேற்கலாம். ஹல்லேலூயா. இந்த பலி என்னை கழுவட்டும் என்று சொல்லலாம், இந்த இரத்தம் என்னை கழுவட்டும் என்று உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கலாம். உங்களை என்றென்றைக்கும் தேவனுக்கு முன்பாக உங்களை பரிசுத்தமாக அதை நிற்க வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மேன்மையான பலி. இந்த பலி தேவன் அங்கீகரித்திருக்கிறார், ஆகையால் உங்களை ஒருபோதும் அவர் தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. You are accepted, you are accepted, you are accepted. நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்காக செலுத்தப்பட்ட பலி மேன்மையான பலியாக இருக்கிறது, விசேஷித்த பலியாக இருக்கிறது, எல்லா பலியை காட்டிலும் சிறந்த பலியாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. சிந்தப்பட்ட உம்முடைய இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட உம்முடைய கர்த்தாவே காயங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சரீரத்தில் உண்டான ஒவ்வொரு தழும்புகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அவைகள் எங்களை சுகமாக்கும்படியாய், அவைகள் எங்களுடைய பாவ நிவாரணத்தை எங்களுக்கு உண்டு பண்ணும்படியாய், எங்களை வியாதியிலிருந்து விடுதலை செய்யும்படியாய், எல்லா தரித்திரத்தை எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும்படியாய். ஹல்லேலூயா. ஒரு மேன்மையான பலி எங்களுக்காக அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இன்றைக்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அது எங்களை ஜெயம் கொள்ள வைக்கிற இரத்தமாக இருப்பதற்கு சகலத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறீர்கள். நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்களை இப்படிப்பட்ட வழிகளின் வழியாக உம்மண்டை எங்களை சேர்த்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் தேவனுக்கு சமீபமாக்கப்பட்டோம் என்று எழுதியிருக்கிறபடி உம்முடைய குமாரனுடைய மாசற்ற இரத்தம் எங்களை உம்மோடு இணைத்து விட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களா இன்றைக்கு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, உம்மோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம், நீர் எங்களோடு இணைந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நாங்கள் தனித்தவர்களாய் அல்ல.
ஹல்லேலூயா. இந்த மேன்மையான வெளிச்சத்தோடு வெளிப்பாடோடு நாங்கள் கர்த்தாவே எங்கள் வாழ்வின் சகல காரியங்களிலே கர்த்தாவே நாங்கள் ஜெயம் பெற மேன்மை பெற எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் இந்த இடத்தில் வந்து இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன், ஜெபிக்கிறேன். இந்த பலியினால் உண்டாகிற சகல மேன்மைகளும் வாழ்க்கையில் இந்த நாள் முதற்கொண்டு விசேஷமான விதத்தில் வெளிப்படுவதாக, சுகங்கள் வெளிப்படுவதாக, ஆசீர்வாதங்கள் வெளிப்படுவதாக, மேன்மைகள் வெளிப்படுவதாக, வெற்றி உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, குடும்பத்தில் நிம்மதி உண்டாவதாக, பிள்ளைகள் வாழ்க்கையில் வாழ்வை அவர்கள் காணட்டும், புதிய உயர்வுகளை காணட்டும் என்று சொல்லி இந்த ஜனங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறோம் தாப்பனே, ஆசீர்வதிக்கிறோம் தாப்பனே. வாழ்ந்திருப்பார்களாக என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்வு இதன் மூலமாய் வருகிறது. இந்த கிருபையுள்ள வார்த்தைகளை அற்புதங்களால், அடையாளங்களால், சாட்சிகளால் நீர் உறுதிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உறுதிப்படட்டும். நிச்சயமா எனக்கு நன்மை உண்டாகும். ஏனென்றால் என்னுடைய பலி மேன்மையானதா இருக்கிறது. என்னுடைய பலியை தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகையால் என்னை அவர் ஏற்றுக்கொள்கிறார், என் ஜபங்களை ஏற்றுக்கொள்கிறார், என்னுடைய சகல காரியங்களையும் அவர் அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்கிற நிச்சயம் ஒவ்வொருடைய உள்ளங்களில் பெருகுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. சந்தேகங்கள் விலகுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை உண்டா. 24 மணி நேரமும் 7 நாளும் ரத்தம் உங்களுக்காக நன்மையை பேசி கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை உண்டாகும். நன்மையை எதிர்பாருங்க, தொடர்ந்து குட்னஸ் எதிர்பாருங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் அவர் செஞ்சிருக்கிறார். தீமையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நன்மையை மாத்திரம் நீங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவராய் அவர் உங்களை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. யூ ஆர் worthy. சில நீங்கள் தகுதியில் நினைக்கலாம், யூ ஆர் worthy. ஏன்னா அவர் அதை செஞ்சிருக்கிறார். அந்த பலி மேன்மையாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்பட்டிருக்கீர்கள். ஆமென். கிறிஸ்தவம் சிலுவையோடு முடிந்து விடலை, சிங்காசனம் வரைக்கும் போகிறதான் கிறிஸ்தவம். ஸோ கம்மிங் சண்டே 9 to 11 நாம் சிலுவை இன்னைக்கு பார்த்தது மாதிரி சிங்காசன வாழ்வையும் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வாங்க, இன்னும் மேன்மையான காரியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். தேங்க்யூ ஃபார் கமிங்.